டான்ஸ் மாஸ்டர். அடுத்த டான்ஸ் மாஸ்டர் பாசமிகு சகோதரர் திரு சக்தி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஃபைட் மாஸ்டர்ஸ் ஹரிமுருகன் இப்போ லேட்டஸ்டாக பண்ணிட்டு இருக்காருங்க. ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகன் அவர்கள். லிரிக் ஐயா புலவர் சிதம்பரநாதன் அவர்கள் கேட்க தெரியல. அடுத்து பிஆர்ஓ கார்த்திக். ஆகவே இவ்வளவு டெக்னீஷியன்ஸையும் ஒரு மூத்த இயக்குநர்கிற முறையில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அத்தனை பேரையும் சேர்ந்துக்கிட்டு வருக 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 என்று வரவேற்கிறேன். கைதிட்ட மாட்டீங்க, கைதிட்டு இந்த பிள்ளைகளை பாவங்களுக்கு. ஆகவே வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் என்னுடைய புலவர் சிதம்பரநாதன். பார்த்தேன் வெளியே பார்த்தேன். வாங்க சார். மூத்த ஒரு லிரிக் ரைட்டர் சார். கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். எல்லா நிறுவனத்துக்கும் எழுதியிருக்காங்க. எல்லாம் அழைச்சிட்டு நல்வழி காட்டி வெற்றி பெற வைங்க. ஆகவே வெற்றி பெற்ற ஒரு இயக்குனராக வந்து உங்களிடத்தில் சொல்லிட்டேன். ஆகவே விஷயம் இதுதான். அதை ஒழுங்கா ஃபோன் யாரோ பேசுறீங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ஃபோன் யாரோ பேசுறீங்க. அதை ஒழுங்கா நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு வேலைகளை செய்வீர்களானால் நிச்சயமாக சினிமா உலகத்தில் இன்னொரு எஸ்பி முத்துரானாக ஒவ்வொருவரும் வர வேண்டும், வளர வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி, எதா இருந்தாலும் பேசிக்கிங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க, விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போடாதீங்க. அந்த காலத்திலே பழமொழி சொல்லி வச்சான், கோபத்தோடு எழுந்திரிச்சா நஷ்டத்தோடு உட்காரணும். யாரும் கோபத்தில் எழுந்திரிக்காத. ஏன் அந்த பிரச்சனை வந்ததுங்கிறத பார்த்து தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே தீர்த்துங்க. நிறைய பேர் புருஷன் முண்டாட்டியாக வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புருஷன் முண்டாட்டிக்குள்ளே சண்டை அதிகம் வந்தால் என்ன ஆகுது தெரியுமா? எங்கே போகிறாங்க தெரியுமா? வாழ்க்கையில் எங்களால் சேர்ந்து வாழ முடியல, டைவர்ஸ் கொடுங்கன்னு டைவர்ஸுக்கு போகிறாங்க. இல்லை, வாழ்க்கை என்று நம்முடைய கையில் இருக்குது. புருஷனும் பொண்டாட்டியும் விட்டு கொடுத்து போனால் டைவர்ஸை பற்றிய பிரச்சனையே நமக்கு வராது, வரக்கூடாது. ஏன் புருஷன் பொண்டாட்டி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, எல்லாத்துலேயும் சமமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்புறம் என்ன? உங்கள் குறைய அவங்ககிட்ட சொல்ல, அவங்க குறைய உங்கள்கிட்ட சொல்லட்டும். நான் சண்டை அடிச்சிக்க வேண்டாம்னு சொல்லலை. சண்டை அடிச்சிக்காமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆக புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை அடிச்சிக்க வேண்டாம்னு இல்லை, சண்டை அடிச்சுக்குங்க. சண்டை அடிச்சுக்கிட்டால் தான் பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சண்டை அடிச்சிக்கும்போது ஹாலில் உட்காந்து பிள்ளைங்க முன்னாலேயோ உறவினர்கள் முன்னாலேயோ அடிச்சுக்காதீங்க. மாறுபட்ட கருத்து வந்துருச்சு, 2 பேரும் சடைக்கடின்னா 2 பேரும் சேர்ந்து பெட்ரூம்குள்ளே போங்க. பெட்ரூம்குள்ளே போய் 2 பேரும் பேசுங்க. யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கிடையாது. கணவனும் கேட்கலாம், மனைவியும் கேட்கலாம். அதில் தப்பு இல்லை. அது தவறு நடக்குதுன்னா அந்த தவறை திருத்திக்கிங்க. தவறை திருத்திக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டோம், நம்ம 2 பேரும் ஒத்துமையாக வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம்னு பேசி முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன உங்கள் விருப்பமோ அதை செஞ்சுட்டு அந்த ரூமை விட்டு சிரிச்சுக்கிட்டு வெளியில் வாங்க. குடும்பத்தில் தகராறே வராது. இதெல்லாம் அறிவுரையே இல்லை, நாங்கள் வாழ்ந்த பழக்கங்களுடைய அனுபவம், அவ்வளோதான். ஆக அப்படி சண்டை இல்லாமல் வாழ்ந்தால் நாங்கள் 55 படத்தை டைரக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் விட்டு கொடுத்து போனது தான், அனுசரித்து போனது தான், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டது தான். ஆகவே அப்படி நீங்கள் அத்தனை பேரும் வாழ்ந்து இந்த அறியாத பசங்க அறிந்த பசங்களாக திரையுலகுக்கு தெரிந்து வந்து வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். அதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தயாரிப்பாளர் பூனம்மாள், இளஞ்செழியன் இருவரையும்
மனசார கைதட்டி பார்த்துக்க. ஆகவே திட்டமிட்டு கரெக்டாக செயல்பட்ட சினிமாவில் நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்களே, இல்லை, நல்ல லாபம் வரும். நாய் ரெட்டியார் சம்பாதிக்கலையா? ஏவி மெய்யப்ப செட்டியார் சம்பாதிக்கலையா? பிரசாத்தன் இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் சம்பாதிக்கலையா? மொத்தம் நல்ல முறையில் தொழிலை செஞ்சால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்தி, எண்ணியர் எண்ணியாங்கு எய்தியர், எண்ணியர் கண்ணியராக என்று குரலை சொல்லி, நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியோடு இருந்து கடுமையாக உழைத்து நம்பிக்கையோடு வாழ்ந்து ஒழுக்கத்தை கடைப்பிடித்து வாழ்மையானால் வெற்றி நீங்கள் தேடி போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும் சொல்லி, இது உண்மையான வார்த்தை. நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 60 வருஷம். சூப்பர் ஸ்டார் ரஜினியோடையும் கமலோடையும் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? இப்போ தான் ரஜினிக்கு 50வது ஆண்டு கொண்டாடணும். 50 வருஷமும் ரஜினியோடு கூடவே இருந்திருக்கிறோம், கமலோடு கூடவே இருந்திருக்கிறோம். ஏவிஎம் ஸ்டுடியோவில் எல்லாரும் வருவாங்க, எல்லா நடிகர்களும் வருவாங்க, எல்லா டெக்னீஷியன்ஸும் வருவாங்க. நான் படம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க, 10 வருஷம் நான் படம் பண்ணலை. ஆனாலும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வருகிற கலைஞர்கள் என் அறைக்கு வந்து என்னை பார்த்து என்னிடம் வாழ்த்து வாங்கி கொண்டு இன்றைக்கும் போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நான் அவர்களோடு பழகிய பழக்கம், அந்த நட்பு. நீங்களும் அப்படி இருந்தால் உங்களையும் தேடி வருவாங்க. ஆகவே வாழ்க்கை என்பது யார் கையில் இருக்குது? வேறு யார கையிலையும் இல்லை, நம்ம கையில் இருக்கு. நீ வாழ்கிற வாழ்க்கை முறையில் தான் உன் வெற்றி உன் கையில் இருக்கு. நாங்கள் வெற்றி பெற்றோன்னா அந்த வெற்றி சும்மா வெற்றி இல்லை. நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள்னால தான் வெற்றி பெற்றோம். அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சார் மீடியா கொஞ்சம் பேசாமல் இருக்கு சார் ப்ளீஸ். பெரியவங்க பேசுகிறாங்க, பேசிகிட்டே இருக்கீங்க நீங்கள். வெற்றி பெற வேண்டும், பேசாமல் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திட்டு போல நாங்கள் எல்லாம் எப்படி வெற்றி பெற்ற என்பதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். ஆகவே அதை பின்பற்றுங்கள், வெற்றி பெறுங்கள். ஐசியூவில் இருக்குங்கிறாங்க அந்த பத்திரிகையாளர்கள். சினிமா வந்து ஐசியூவில் இருக்குது, அதை தேர்த்த முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை, தேர்த்த முடியும். முந்து போயிருக்கிற அந்த சினிமாவை, வெற்றி சினிமாவில் இன்றைக்கு இருக்கிற புதிய இளைஞர்கள் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஒரே முடிக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு துறை புதுசாக வந்திருக்கு. இயற்கையான நுண்ணறிவு அப்படிங்கிற துறை. அந்த துறையில் இப்போது இருக்கிற கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, இதைவிட அதிகமாக அந்த துறை நமக்கு பயன்படும் என்று சொல்லுகிறார். வந்துச்சுல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு துறை வந்திருக்கு. இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சினிமா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. முதல் கை தூக்குறதே அம்மா தான், பார்த்துங்க. ஏன் இதை சொல்லேன்னா, 70 வயதான உலகநாயகன் கமலஹாசன் அமெரிக்கா போய் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற படிப்பை படித்து கொண்டிருக்கிறார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடும் இப்படி எல்லாருக்கும் கற்றுக்கணும். புதுசாக என்னென்னமோ வருது. ஏஐக்கு பிறகு அதுக்கு பிறகு இன்னொன்று வந்துடுச்சுங்கிறாங்க. அதெல்லாம் யாருக்காவது வந்திருக்கு? நமக்காக தான் வந்திருக்கு. அவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக என் பிள்ளை கமலஹாசன் இன்றைக்கு அதனை படித்து அமெரிக்காவில் இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு போய் படித்து விட்டு வருகிறார் என்பதை உங்கள் முன்னாலே பதிவு செய்கிறேன். இந்த அம்மாவுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டு. கைதட்டுங்க, அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அது புதுசாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். அந்த கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுனால தான் கமலஹாசன் நடிகனாக மட்டும் இல்லை, சிறந்த இயக்குனராக, சிறந்த கவிஞனாக, சிறந்த திரையுலக நிபுணனாக அவன் வாழுகிறான் என்றால் அவன் அத்தனையும் படித்து கற்றுக்கொண்டு அதை திரைக்கு கொண்டு வந்திருக்கிற பெருமை கமலஹாசனுக்கு சேரும். இந்த ரஜினிகாந்த் இருக்காரு, ஒரு பாலச்சந்திர சாரால் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு பூனாவரி கலைஞர் படத்தில் தான்
என்கிட்ட வந்து சேர்ந்தார். அவர் வரும்போது வில்லனாக வந்தார்.